அந்நிய போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்கள், அதாவது எஃபிஐஸ் இருக்காங்கல்ல, எஃபிஐஸ் அவங்கள தங்கம், வெள்ளி, துத்தநாகம் மாதிரி விவசாயம் சாராத நேரடியா பணமா மாற்ற முடியாத பொருட்களோட டெரிவேட்டிவ்ஸ்ல வர்த்தகம் செய்ய அனுமதிக்க செபி ஒரு திட்டம் கொண்டு வரதா சொல்றாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. முதல்ல இந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். சொல்லுங்க. கச்சா எண்ணெய், தங்கம் மாதிரி பொருட்களோட விலையை வச்சு வர்ற நிதி ஒப்பந்தங்கள் தான் இது. இதை வச்சு வியாபாரிங்க விலை ஏறி இறங்குற ரிஸ்க சமாளிக்கலாம், இல்ல சந்தை மாற்றத்துல லாபம் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ்னு இதுல சில வகைகள் இருக்கு. சரி, இப்ப என்ன நிலைமை? இப்போதைக்கு எஃபிஐகள் எரிவாயு, கச்சா எண்ணெய் மாதிரி சில பணம் செலுத்தப்படும் ஒப்பந்தங்கள்ல மட்டும்தான் வர்த்தகம் செய்ய முடியுது. தங்கம், வெள்ளி மாதிரி உலோகங்கள்ல வர்த்தகம் செய்ய தடை இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, இப்ப முன்மொழியப்பட்ட மாற்றத்துல அவங்களும் தங்கம், வெள்ளி, துத்தநாகம், ஈயம் மாதிரி உலோகங்களோட டெரிவேட்டிவ்ஸ்ல வர்த்தகம் செய்யலாம்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த மாற்றம்? உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது? முக்கியமா இந்தியாவோட கமாடிட்டி சந்தைகளை இன்னும் ஆழமாக்குறதும் பொருட்களோட விலைய இன்னும் சரியா நிர்ணயம் செய்ய வைக்கிறதும் தான் செபியோட நோக்கம்னு தெரியுது. ஆழமாக்குறதுனா? அதாவது எஃபிஐஸ் வந்தா சந்தையில பணப்புழக்கம், லிக்விடிட்டி அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. குறிப்பா நீண்ட கால ஒப்பந்தங்கள்ல இது உதவும். இதனால நம்ம நாட்டு கம்பெனிகளுக்கு என்ன லாபம்? நல்ல கேள்வி. நம்ம தொழில்துறை நிறுவனங்கள் விலை ரிஸ்க சமாளிக்க, ஹெட்ஜ் பண்ண வெளிநாட்டு சந்தைகளை நம்பியிருக்க வேண்டியது குறையும். இங்கேயே திறமையா ஹெட்ஜ் பண்ண முடியும். இது அவங்களோட மூலதனத்தை இன்னும் திறமையா பயன்படுத்தவும், கேபிட்டல் எஃபிஷியன்சியும் உதவும். உலக அளவுல ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கிறதால இது முக்கியம் சொல்றீங்களா? ஆமா, அந்த மாதிரி நேரத்துல நம்ம உள்நாட்டு சந்தைகள் வலுவா இருக்க வேண்டியது அவசியம். சரி, இது ஒரு முக்கியமான பொருளாதார நகர்வு.